கான்ஃபிடென்ட்டாக இருந்து நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை ராயல் ஃபேமிலி சந்திச்சு பேசல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில். ஸோ என்னுடைய சித்தப்பா என்னுடைய பிரதர், ஓன் பிரதர் வந்து 32 வயசு ஆகுது. பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் பழசக்காடுன்னு ஒரு கிராமம். ஸோ அவருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் அவருக்கு இருந்து ஆல்ரெடி. ஸோ இதனால் ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப கடினமாக போய் இப்படி ஆஸ்பத்திரியில் ரொம்ப பார்த்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி பார்த்தோம். ஸோ உடம்புல வந்து எல்லா வியாதியும் வந்துச்சு. ஜாயின்டிஸ் வந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, லிவர் சுத்தமாக அழிவு போச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரைவேட்டில் வந்து இன்னும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போட்டோம். சரி இறந்த பிறகு நம்ம அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த விஷயம் இருந்துச்சு. நான் என்னோட பிரதரோட அதை நான் இன்னும் ஷேர் பண்ணல, யாருக்குமே ஷேர் பண்ணலை. நான் 2 ப்ரேயர் மீட்டிங் வரல. ஸோ சாதாரண கால் பண்ணி இன்றைக்கி வாங்க ப்ரேயர் மீட்டிங் வந்தேன். இந்த மாதிரி தம்பிக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் அவர் நல்லா இல்லை, ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமானது நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோடு அந்த சொன்ன வார்த்தை என்னுடைய பிரதர் காலில் விழுந்து அவர் உடம்புல இருந்து அந்த லிவர் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. முடியாது, இறந்துருவாங்க, தூக்கிட்டு சொல்லிட்டாங்க, எப்போனா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊரில் உறவுகள்லாம் வந்து இறந்து அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து இது பண்ணோம்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் நாளைக்கு எல்லாமே ரெடியாக இருக்கிறோம், எல்லாமே ரெடியாக இருக்கோம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலைக்கு தான் சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. அவர் நல்லா இல்லை, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆணித்தரமான அந்த விசுவாசமான அந்த வார்த்தை ஆண்டவருடைய சித்தத்தில் என்னை ஒழிச்சதுனால காலையில் எந்திரிச்சு எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொன்னாங்க. லிவர் கனெக்ட் ஆகி பிளட் ஊறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வெறும் மோஷன் ஃபுல்லாக வெறும் பிளட்டாக போயிட்டு இருந்தது. இப்போ எதுவுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருந்த உடம்பு ஆக்டிவேட் ஆகி மறுநாளே நம்ப முடியாத 2 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நம்பிக்கை விசுவாசங்கிறது இருக்கு. ஆனால் நம்ம உயிருள்ள உண்மை தேவன்கிட்ட மட்டும்தான் அதை பார்க்க முடியும். 49 வயசுல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்த என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ணுக்கு என் ஃபேமிலியில் நடந்த விஷயத்த இந்த ஆணித்தரமாக அந்த இடத்துல சொல்றதுக்கு, ஆண்டவருடைய சித்தத்தில் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்ற நபர் வந்து 10 வருஷம் விசுவாசம் கிடையாது. இது வரைக்கும் சபைக்கு போயிருக்கீங்களா? நான் வந்து குழந்தைய போய் ப்ரே பண்ணுவேன். எனக்கு வந்து நான் பைபிள் படிச்சது கிடையாது. ஸோ ஆனால் ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்து நான் போவேன், பண்ணுவேன். பட் எது முன்னுரை எது முடிவுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய சித்தம் மட்டும் எனக்கு கிடைக்கணுன்றது நம்பியிருந்தேன். அங்கே சொன்ன வார்த்தைகள் அப்படி இருக்கு. நம்ம மதம் மாறணும் அவசியம் இல்லை, மனம் தான் மாற வேண்டும் என்று 2வது ப்ரேயரில் சொன்னாங்க. அதை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த மாதிரி என் மனைவியும் கொஞ்சம் நோய் இருந்தது. இப்போ கொஞ்சம் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரேயரில் வச்சு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியாது. ஆண்டோடைய சித்தம், நீங்கள் எங்களுக்கு உயிருள்ள தெய்வம், உண்மை தெய்வம், ஒரே தெய்வம், சர்வ உலகம் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை தொட்டு நீங்கள் தான் பார்க்கறதுக்கு வேண்டிட்டேன். ஸோ எனக்கு என் ஒய்ஃபை இப்போ எல்லா வேலையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தால் நான் கவலைப்படேன். எனக்கு அப்பா இருக்கேன். ராயல் ஃபேமிலியில் கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பெரிய அட்டன் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவு, அந்த ஒரு தாய்மை உணவு இருக்கு. அதுதான் அது ஒரு பெரிய விஷயம். அதாவது விருந்து கொடுக்கலான்னா குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் மாதிரி ஒரு அந்த சிற்றுண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிடும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வந்து என்னுடைய பிரதர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ எல்லா உறுப்புகளும் கிட்னி எல்லாம் சரியாயிடுச்சு. ஜாயின்டிஸ் முட்டி போய் ரொம்ப சீரியஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாரு. பதில் சொல்லும் போது தான் இருந்துச்சு. எல்லாமே இப்போ எப்படி நம்ம சொல்றது, ப்ரேக் பண்ணுறது எல்லாமே கேட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளுடைய டேட்டை அவரு அப்பா மாத்திட்டாரு. நம்மளுடைய முடிவும் தொடக்கமும் அப்பாட்ட இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அதுக்கு உள்ள பயிற்சி தான் இங்கே நம்ம ராயல் ஃபேமிலியில் நம்ம பிரதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து 10 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடப்பீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் அது கரெக்டாக அதை முழு சிந்தனையோட நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டு பொதுவாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எல்லாரையும் கான்ஃபிடென்ட் கேட்டுக்கிறேன். இந்த வீரபெருமாள் பிரதருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஜாண்டிஸ்
இந்த 3லேயும் ரொம்ப வேதனைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. டாக்டர்ஸும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி கைவிட்ட நிலைமையில் எனக்கு கால் பண்ணி ஜெபம்னு சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வியாதியோடும் வேதனையோடும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் சுகமாக்க அவர் அவளாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் பார்க்கலாம், இயேசு உங்களை அழைக்கிறார். நான் உங்களை நீங்கள் ஒருவேளை எந்த சபைக்கும் போகலன்னா தஞ்சாவூரில் ராயல் ஃபேமிலி சர்ச்சுன்னு சொல்லி நாங்கள் நடத்துகிறோம். உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.